بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆ உரையில் இமாம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் உரையாற்றினார்கள். இஸ்திக்பாலு ஆமின் ஜதீதின் பில் முஹாசபத்தி வத்தாஆத். புது வருடத்தை சுய பரிசோதனை செய்வதன் மூலமும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நற்செயல்களை வணக்க வழிபாடுகளை செய்வதோடு இந்த ஆண்டை வரவேற்பது என்ற தலைப்பின் கீழ் இமாம் அவர்கள் உரையாற்றினார்கள். முஹாசபா என்று சொன்னால் சுய பரிசோதனை செய்து கொள்வது. கடந்த ஆண்டில் நாம் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறோம், கடந்த ஆண்டில் நாம் எவ்வளவு தீமைகளை செய்திருக்கிறோம் என்று நமக்கு நாமே முஹாசபத்துன் நஃப்ஸ், சுய பரிசோதனை செய்து கொள்வது. கடந்த ஆண்டில் பாவங்களில் ஈடுபட்டிருந்தால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவதும், நன்மைகளில் ஈடுபட்டிருந்தால் அந்த நன்மைகளை தொடர்ச்சியாக செய்வதற்கும் நாம் உறுதி பூண வேண்டும். தாஆத், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வழிபாடுகளை நிறைவேற்றுவது. புதிய ஆண்டில் இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு இன்னும் அதிகப்படியான நற்செயல்களை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதி பூண வேண்டும். அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி உண்மையாக அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்தரங்கத்திலும் இரகசிய உரையாடல்களின் போதும் அவனை கண்காணித்துக் கொள்ளுங்கள். அவன் உங்களை பார்க்கிறான் என்பதை நீங்கள் உணருங்கள். மேலும் நாட்கள் மாறுவதும் மாதங்களும் ஆண்டுகளும் அடுத்தடுத்து தொடர்வதும் அல்லாஹுடைய மகத்தான சான்றுகளில் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவை மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு வேகமாக முடிவடைகிறது என்பதையும், அவன் இறைவனை சந்திக்கும் நாள் மிகவும் நெருங்கிவிட்டது என்பதையும் இதன் மூலம் அல்லாஹு தஆலா அடியானுக்கு உணர்த்துகின்றான், நினைவூட்டுகின்றான். அப்ப ஒவ்வொரு வருடங்களும் செல்ல செல்ல, ஒவ்வொரு நாட்களும் செல்ல செல்ல நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. மரணத்தின் பக்கம் நாம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றோம். கபருடைய வாழ்க்கையின் பக்கம் நாம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றோம். மறுமையின் பக்கம் நாம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அல்லாஹு தஆலா
25வது அத்தியாயத்தினுடைய 62வது வசனத்திலே சொல்கின்றான், வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்-நஹார ஹில்ஃபத்தன் லிமன் அராத அன் யذكر அவ் அராத ஷுகூரா. இன்னும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அல்லது நன்றி செலுத்த விரும்பக்கூடிய மக்களுக்கு அவன்தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு அல்லாஹ் ஆக்குகின்றான். முஸ்லிம்களே, இந்த நாட்களில் ஒரு புதிய ஹிஜ்ரி ஆண்டை நாம் வரவேற்கிறோம். இது ஒரு இறை நம்பிக்கையாளன் சற்று நிதானித்து நின்று தன்னுடைய ஆன்மாவை சுய பரிசோதனை மறு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அவனது ஆயுளில் எவ்வளவு காலம் எப்படியெல்லாம் சென்றுவிட்டது, அவனது மறுமைக்காக அவன் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறான், அவன் நிறைவேற்றிய நற்செயல்கள் என்னென்ன, பாவ மன்னிப்பும் இஸ்திக்ஃபாரும் தேவைப்படக்கூடிய அந்த குறைபாடுகள் எத்தனை என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டு துவங்கும் போது வெறும் வாழ்த்துக்களோடு நிறுத்தி கொள்ளாமல் கடந்து போன காலத்தில் நாம் செய்த நன்மை மற்றும் குறைபாடுகளை எண்ணி பார்க்க வேண்டும். மரணம் நெருங்குவதற்கு முன்பாக நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். மறுமைக்கான தயாரிப்புகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் நாளை மறுமைக்காக அது எதை தயார் செய்து வைத்திருக்கிறது என்பதை சிந்திக்கட்டும். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் நன்கு கவனிப்பவனாக இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி என்பவன், அறிவாளி என்பவன் தன்னுடைய மனதை ஆத்மாவை அடக்கிக் கொள்வதோடு மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக நற்செயல்களை செய்யக்கூடியவன். வல் ஆஜிசு மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹில் அமானிய்ய. வீணானவன் என்பவன் தன்னுடைய மனோ இச்சையை தொடர்ந்து கொண்டே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் பெற்றுவிடலாம் என்று வீணான ஆசைகளை வளர்த்து கொள்ளக்கூடியவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையான புத்திசாலி உலக இன்பங்களில் மூழ்கிவிடாமல் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மரணத்திற்கு பின்னால் வர இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கைக்கான நன்மைகளை சேமிக்கக்கூடியவன். ஏமாற்றத்திலே வாழக்கூடியவன் என்பவன் பாவங்களையும் தன்னிச்சையான காரியங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் என்னை சொர்க்கத்திலே சேர்த்து விடுவான் என்று எந்த உழைப்பும் இல்லாமல் வெறும் ஆசையை மட்டும் வளர்ப்பவன் ஏமாற்றம் அடைவன் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். உலகில் பெரும்பாலான மக்கள் புதிய ஆண்டு பிறப்பதை வெறும் கொண்டாட்டத்திற்குரியதாக மட்டுமே பார்க்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகும்போது நம்முடைய ஆயுளின் புத்தகத்தின் ஒரு அத்தியாயம் நிரந்தரமாக மூடப்பட்டு விடுகிறது. நாட்காட்டியில் மாறும் வருடங்கள் நமக்கு கூடுதல் வயதை மட்டும் தருவதில்லை, மாறாக நம்மை மன்னரைக்கு, கபருக்கு, மறுமைக்கு இன்னும் ஒருபடி அருகில் கொண்டு போய் சேர்க்கிறது என்ற ஆழமான இந்த உண்மையை ஒவ்வொரு வருடமும் நமக்கு நினைவூட்டுகின்றது. இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னமா அன்த ஐயாம், நிச்சயமாக நீ நாட்களின் தொகுப்பாக இருக்கின்றாய். ஃபஇதா ذهب يوم ذهب بعضك, எனவே ஒரு நாள் கடந்து செல்லும் போது உன்னுடைய ஒரு பகுதியும் உன் வாழ்நாளிலே மறைந்து விடுகின்றது என்பதை நீ எண்ணி பார்க்க வேண்டும் என்று இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். அவர்களுடைய கூற்றிலிருந்து காலத்தினுடைய மதிப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் பார்க்கின்றோம்.
மனிதன் என்பவன் அவனுக்கு வழங்கப்பட்ட நாட்களின் கூட்டமைப்பு தான். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது மரணத்தை நோக்கி நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். நாம் கழிக்கக்கூடிய நாட்களை வீணாக்காமல் மறுமைக்கு தேவையான நன்மைகளை சேகரிப்பதில் நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகின்றது. இந்த புதிய ஆண்டு உண்மையான கலப்பற்ற தௌபாவின் ஆரம்பமாக, தொழுகையை பேணி பாதுகாப்பதின் தொடக்கமாக, பெற்றோருக்கு நன்மை செய்வதன் மூலமாக, இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்வதன் மூலமாக, நாவை பேணி பாதுகாப்பதின் மூலமாக, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, துஆ செய்வது போன்ற அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியதாக இந்த ஆண்டு நமக்கு இருக்கட்டும். புதிய ஆண்டை வரவேற்பதற்காக வழிகளில் மகத்தானது நம்முடைய தௌபாவை, பாவ மன்னிப்பை நாம் புதுப்பிப்பது, அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலும் நாம் மீள்வது, தௌபாவை புதுப்பித்தது. தஜ்தீது தௌபா என்பது ஒரு முறை மட்டும் செய்வதல்ல. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வது என்பது வாழ்க்கையில ஒரு முறை மட்டும் செய்வதல்ல. மாறாக நம்முடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். புதிய ஆண்டு அதற்கு மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அல் இனாபத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீளுதல் என்பது பாவங்களில் இருந்து விலகி முழு மனதோடு மிகுந்த பணிவோடு அல்லாஹ்வின் வழிபாட்டின் பக்கமும் அவனது நன்மையின் பக்கமும் நாம் திரும்புவது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வதூபு இலல்லாஹ் வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், மூமின்களே நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹு தஆலா 24வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்திலே சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹ், மக்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி இலைஹி மிஅத மர்ரத்தின், ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்திலே 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே எவர் தனது புதிய ஆண்டில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நாடுகின்றார்களோ அவர் அதை தௌபாவை கொண்டும் இஸ்திக்ஃபாரை கொண்டும் பாவ மன்னிப்பு தேடுதலை கொண்டும் அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக திரும்புவதை கொண்டும் இந்த புதிய ஆண்டை அவர் ஆரம்பிக்கட்டும். ஏனென்றால் பல மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளில் ஒன்று, புதிய ஆண்டின் ஆரம்பத்தை ஒரு வரலாற்று நினைவாகவோ அல்லது வெறும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக சந்தர்ப்பமாக மட்டும்தான் இதை பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டு மாறுவதில் உள்ள மிக மகத்தான நோக்கம் என்பது அதிலிருந்து நாம் பாடங்களையும் படிப்பினையும் பெற வேண்டும். கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து எச்சரிக்கையோடு வரும் காலங்களில் நம்முடைய நாட்களை நாம் நகர்த்த வேண்டும். மார்க்கத்தினுடைய தூய்மை, இஸ்லாத்தின் வணக்க வழிபாடுகள் அனைத்தும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோன்று இன்னும் சிலர் இந்த புத்தாண்டுகளில் என்ன செய்கின்றார்கள் என்றால் புதுமையான வணக்க வழிபாடுகளை உருவாக்குகின்றார்கள். சமூகத்திலே பரவலாக புத்தாண்டுகளுக்கென்று மாற்று மதத்தவர்கள் எப்படி அவர்களுக்குரிய புத்தாண்டுகள் வந்துவிட்டால் கோயில்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்கின்றார்களோ அதுபோன்று முஸ்லிம்களில் சிலர் என்ன செய்கின்றார்கள், புத்தாண்டுகளுக்கு சிறப்பு தொழுகைகளை அல்லது வருடத்தினுடைய இறுதியிலோ வருடத்தினுடைய ஆரம்பத்திலோ சில துஆக்களை என்ன செய்கின்றார்கள். இது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலோ சஹாபாக்களுடைய காலத்திலோ எந்த விதமான நடைமுறையும் இருந்ததில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொண்டாட்டங்களுடைய எல்லை ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாகவே தவிர இஸ்லாமிய மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கொண்டாடப்படுவதற்குரிய பெருநாட்களாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மார்க்கத்தின் பெயரில் யாராவது புதுமைகளை ஏற்படுத்தினால் அது ஒழிக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகிலே கொண்டு போய் சேர்க்கும். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன் மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன்.
யார் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக ஏற்படுத்துகின்றார்களோ அது பித்அத், அது மறுக்கப்பட வேண்டும், நிராகரிக்கப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நம்முடைய நற்கருமங்களில் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுபோன்று இந்த புதிய ஆண்டு அது நமக்கு ஹிஜ்ரத்தை நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹிஜ்ரத் என்பது, அதன் மூலமாக நாம் ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் பெறுகின்றோம். அந்த ஹிஜ்ரத் பொறுமையை தருகின்றது. பிறந்து வளர்ந்த அந்த மண்ணையும் சொத்துக்களையும் எதிரிகளின் அநீதிக்காக துறந்து வெளியேறிய போது சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படியான பொறுமையை மேற்கொண்டார்கள் என்ற அந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த ஹிஜ்ரத் என்பது அது அத்தொல்ஹியா, தியாகத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹுடைய பாதையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுடைய தூதரின் தோழர்களும் மார்க்கத்திற்காக, அல்லாஹுடைய திருப்திக்காக தங்களின் அத்தனை வசதிகளையும் உறவுகளையும் தியாகம் செய்து உன்னதமாக மேற்கொண்ட ஒரு பயணம் தான் இந்த ஹிஜ்ரத். அது நமக்கு தியாகத்தை, அர்ப்பணிக்கின்ற மார்க்கத்திற்காக எதையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தன்மையை நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோன்று அஸ்ஸிக்கத்து பில்லாஹ், இறை நம்பிக்கையை எதிரிகளின் மூலமாக, எதிரிகள் மிக அருகில் சூழ்ந்திருந்த போதிலும் சௌரு குகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த குகையிலே ஒளிந்து கொண்டிருக்கும் போது லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று சொன்னார்களே, அந்த வார்த்தை அல்லாஹ்வின் மீது உள்ள சிக்கத், அந்த உறுதியை, நம்பிக்கையை, ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஹுஸ்னு தவக்குல் அலைஹி, அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் நம்பிக்கை வைப்பது, தங்களுடைய தரப்பில் திட்டமிடல்களை மிக சரியாக செய்துவிட்டு அதன் முடிவை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்த அழகிய முன்மாதிரியை ஹிஜ்ரத் என்ற அந்த பயணம் நமக்கு மிகப்பெரிய பாடமாக, படிப்பினையாக தருகின்றது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நஸரஹுல்லாஹ், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் திட்டமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றான். இது அஹ்ரஜஹுல் லதீன கஃபரு தானிய இஸ்னைன் இத் ஹுமா ஃபில் கார் இத் யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று அவர்கள் இருவரில் ஒருவர் கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரிடத்திலே சொன்னதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 9வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்திலே சொல்கின்றான். அதுபோன்று இமாம் அவர்கள் உண்மையான ஹிஜ்ரத் என்பதற்கு ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டினார்கள். வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகிக் கொள்கிறாரோ அதுதான் உண்மையான ஹிஜ்ரத், அவர்தான் உண்மையான முஹாஜிர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நாட்டை விட்டு நாடு செல்வது மட்டும் ஹிஜ்ரத் அல்ல, பாவங்களை விட்டு விலகுவதும் ஒரு உன்னதமான ஹிஜ்ரத் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஹிஜ்ரத் என்பது ஹிஜ்ரத்து தக்ஸீர் வல் கஃப்லா, அலட்சியத்திலிருந்து நாம் விழிப்புணர்வு அடைய வேண்டும். கடமைகளில் காட்டக்கூடிய அந்த சுணக்கம், மறுமையை சிந்தனையற்ற அந்த கஃபலத் என்னும் தூக்கத்தில் இருந்து விழித்து நற்கருமங்களில் சுறுசுறுப்போடு இந்த புத்தாண்டிலே நாம் செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு இது உணர்த்துகின்றது. அதுபோன்று அல் இஸ்திகாமா, தற்காலிகமாக நன்மைகள் செய்வதோடு நிறுத்திவிடாமல் வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மரணம் வருகின்ற வரை உமது இறைவனை வணங்கி வழிபடுவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே மரணம் வரை இஸ்திகாமத்தாக, உறுதியாக இருந்து அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்பதை நமக்கு இந்த ஹிஜ்ரத் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இமாம் அவர்கள் இந்த புத்தாண்டிலே சில பிரார்த்தனைகளை மேற்கொண்டார்கள். அல்லாஹும்ம ஜஅல் ஆமனா ஹாதா ஆம கைரின் வ பரக்கத்தின் வ ஹுதன் வ ஸலாஹின், யா அல்லாஹ் இந்த ஆண்டை நன்மையின், பரக்கத்தின், அபிவிருத்தியின், நேர்வழியின்,
சீர்திருத்தத்தின் ஆண்டாக நீ எங்களுக்கு ஆக்குவாயாக. அல்லாஹும்ம அஇன்னா ஃபீஹா அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இறைவா, உன்னை வணங்கி வழிபடுவதற்கும், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, உன்னை திக்ர் செய்வதற்கும், வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், வ ஹுஸ்னி இபாதத்திக, உன்னை அழகான முறையில் வணங்கி வழிபடுவதற்கும் நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக. இந்த பிரார்த்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இந்த பிரார்த்தனையை இமாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹும்ம அஸ்லிஹ் அஹ்வாலல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய காரியங்களை இறைவா நீ சீராக்குவாயாக. வஹ்ஃபல் பிலாதனா வ பிலாதல் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் ஊர்களை நாடுகளை நீ பாதுகாப்பாயாக. மின் குல்லி சூஇன் வ மக்ரூஹின், எல்லா விதமான தீங்குகள் மற்றும் இன்னல்களில் இருந்து நீ பாதுகாத்தருவாயாக. அல்லாஹும்ம வக்ஃபிக் உலாத உமூரினா லிமா துஹிப்பு வ தர்தா வ ஹுத் பினாசியதிஹிம் பினவாசிஹிம் லில் பிர்ரி வத் தக்வா. யா அல்லாஹ், எங்கள் நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்கு நீ எதை நேசிக்கின்றாயோ, எதை நீ பொருந்திக் கொள்கிறாயோ அதன் பக்கம் அவருக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அவர்களின் நெற்றி பொட்டுகளை பிடித்து நன்மையின் பக்கமும் இறையச்சத்தின் பக்கமும் அவர்களை நீ திருப்புவாயாக என்று பிரார்த்தனையோடு இந்த ஹுத்பாவை இமாம் அவர்கள் நிறைவு செய்தார்கள். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.